என்றார் குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே. தக்கோலத்திலிருந்து என் எல்நாதன் ஐயா அவர்கள். இவர் ஒரு கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், விமர்சகர் என பல்துறை திறமைகளை கொண்ட ஒரு அன்புறவு. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குரலும் பொருளும் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் நமது வாழ்வோடு வாழ்வியலை எடுத்தோதும் நூல். வாழ்க்கையோடு என்றென்றும் பயணிக்கின்ற நூல். உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டிய நூல். இதில் இல்லாதது இல்லை. எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நூல். திருக்குறள் சுருக்கமாக சொல்லும், விரிவாக உணர்த்தும். என் பார்வையில் திருக்குறள் விஸ்வரூபம் உள்ளடக்கிய வாமனம். விஸ்வரூபம் உள்ளடக்கிய வாமனம் என சொல்லத் தோன்றுகிறது. திருக்குறள் நாள்தோறும் படிக்க வேண்டிய நூல். திருக்குறளை பற்றி அடியேன் எழுதிய கவிதையை வழங்குகிறேன். திருக்குறளை தினமும் படி. மன இருளை போக்கிடும் திருக்குறளை தினமும் படி. இருவரிதான் இதயத்தை தொட்டிடும், நம்மை இமயத்திற்கு அப்பாலும் உயர்த்திடும். புதிதாய் பிறந்தது போல் இருந்திடும், மண்ணில் பொதுமறையாய் என்றென்றும் திகழ்ந்திடும். திருக்குறளை தினமும் படி. சொல்லாத பலவற்றை சொல்லிடும், என்றும் சுகமான கருத்துக்கள் தந்திடும். இல்லறத்தை நல்லறமாய் வைத்திடும், என்றும் இதமாக பதமாக நடத்திடும். திருக்குறளை தினமும் படி. காலத்திற்கு ஏற்றபடி உரைத்திடும், பல காலங்கள் கடந்தாலும் மிளிர்ந்திடும். ஞாலத்தின் ஞானமாய் ஒளித்திடும், என்றும் ஞாலத்தில் நிலையாய் நிலைத்திடும். திருக்குறளை தினமும் படி. மன இருளை போக்கிடும் திருக்குறளை தினமும் படி. திருக்குறள் அறத்துப்பால் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து. திருக்குறளை மீண்டும் திருவள்ளுவரை தொழுது வாய்ப்பளித்த திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் வணக்கத்துடன் நன்றி தெரிவித்துக் கொண்டு, குரலும் பொருளும் எனும் தலைப்பில் என் பதிவினை வழங்குகிறேன். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. முதல் திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் அகரத்தை, அதாவது ஆ என்ற எழுத்தை அடிப்படையாக கொண்டு விளங்குவது போல் கடவுளை அடிப்படையாக கொண்டு உலகம் விளங்குகிறது. இரண்டாவது திருக்குறள். கற்றதனால் ஆய பயனன்குள் வாளறிவன் நற்றால் தொழா அர்யனின். எவ்வளவு கல்வி கற்றாலும் இறைவனை அல்லது இறைவனை போன்று இலங்குகின்ற பெற்றோரை, குருவை, பெரியோரை, சான்றோரை பணிந்து தொழாமல் நடந்தால் கற்ற கல்வி பயனற்றதாகும். மூன்றாவது திருக்குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மனமுள்ள மலர் மீது அமர்ந்துள்ள இறைவனை மனமொன்றி இருப்பவர்கள் இவ்வுலகில் நீண்ட நாள் வாழ்வார்கள். நான்காவது திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பும் வெறுப்பும் இல்லாத இறைவனை பற்றினால் துன்பம் என்றும் இல்லை. ஐந்தாவது திருக்குறள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் உண்மை புகழையே விரும்புகிறவரிடம் அறியாமையால் வருகின்ற இரு வினையும் சேராது. ஆறாவது திருக்குறள். பொறி வாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்பொறிகளான மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளில் கட்டுப்பாடோடு கூடிய தூய ஒழுக்கமுடைய ஒருவனுடைய புகழ் எப்போதும் நிலை பெற்றிருக்கும். தனக்கு. ஏழாவது திருக்குறள். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.
தனக்கு ஊமை சொல்ல இயலாதவனுடைய திருவடிகளை நினைப்பவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை நீக்குதல் இயலாது. 8வது திருக்குறள். அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. அறக்கடலான இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர்கள் பிறவிக் கடலை கடக்க முடியாது. 9வது திருக்குறள். கோளில் பொறியிர் குணம் இலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலை பயனற்றது. 10வது திருக்குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவனின் பாதத்தை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாக பெருங்கடலை நீந்தி கடப்பர். திருக்குறள் அறத்துப்பால் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்தில் எல்லோர்க்கும் பொதுவான இறைவனை வாழ்த்தி வணங்கும்படி கடவுள் வாழ்த்தில் குறிப்பிட்ட 10 குறள்களின் கருத்துக்களை என் கருத்தில் பதிந்தவைகளை மீண்டும் சுருக்கமாக பதிவு செய்கின்றேன். முதல் திருக்குறள். எழுத்துக்கள் அகரத்தை கொண்டு தொடங்குவது போல் இறைவனை கொண்டு உலகம் இயங்குகிறது. 2வது திருக்குறள். கற்று மேதையானாலும் இறைவனை பணிந்திடு. 3வது திருக்குறள். நீண்ட நாள் வாழ இறைவனை மனதில் இருத்திடு. 4. இறைவனை பற்றிட இடரில்லை. 5. இறைவனை பற்றிட எவ்வினையும் வாராது. 6. ஐம்புலன்களை கட்டுப்படுத்திடு புகழ் நிலைக்கும். 7. ஒப்புமை இல்லா இறைவனை பற்றிட்டால் மனக்கவலை வாராது. 8. இறைவனை சேர்ந்திட்டால் இன்ப துன்ப கடல்களை எளிதாக கடக்கலாம். 9. என் குண இறைவனின் திருவடிகளை வணங்கு. 10. இறைவனின் திருவடிகளை பற்றிட்டால் எளிதாக பிறவி பெருங்கடலை நீந்திடலாம். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருக்குறளின் குறளையும் பொருளையும் மனதில் பதிப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிகச் சிறப்பையா. குறளும் பொருளும் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தை எடுத்து மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கின்றீர்கள். மிக நன்றிகள். தொடர்ந்து இதே போல குறளும் பொருளும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி. ஜெர்மனியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது படித்ததில் பிடித்தவை.